ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தி ஷீப் டிடெக்டிவ் அப்படின்னு ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டுக்கூட்டம் அதை பத்திரமா மேய்ச்சிட்டு பாதுகாப்பாக பார்த்துட்டு இருக்க ஒரு ஷெப்பர்ட். திடீர்னு அந்த ஷெப்பர்ட் இறந்து போறாரு. அவர் சாவுக்கு யார் காரணம் அப்படின்றத இந்த ஆட்டுக்கூட்டமும் இது வரைக்கும் தப்பே கண்டுபிடிக்காத ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் சேர்ந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதா இந்த படத்தோட கான்செப்ட். சரி வாங்க படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத படத்தை பார்த்து தெரிஞ்சுப்போம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம உள்வரிங் ஒரு மாதிரி ரத்தம் சதியமாக காமிச்ச ஒரு மனுஷனை அமைதியாக காமாக பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா இருக்கு. அவர் பொண்ணுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. என்ன எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவர் வளர்க்குற ஆட்டுக்குட்டிங்க, அந்த அமைதியான வாழ்க்கை, அது எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ இந்த இடத்துக்கு ஒரு நாள் வா, உனக்கு நான் இது எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாசமாக ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. அவர் ஏகப்பட்ட ஆடுங்க வளர்த்தாலும் அவருக்கு ஒரு சில ஆடுங்க பிடிச்சது இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்றா காமிக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்குமே லில்லி, மேஃபில், கிளவுட், செபாஸ்டியன் அண்ட் உலைஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக பேர் வச்சு நல்லபடியாக பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஆடுங்களுக்கு சாப்பாடு போடுறது, அந்த ஆடுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுங்களுக்கு மருந்து கொடுக்கறது, இது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம ஒரு குழந்தைக்கு நைட்டு கதை சொல்லி தூங்க வைப்போம் இல்லையா, அதே மாதிரி அமைதியாக எல்லா ஆடுங்களையும் கூட்டி வச்சு அதுங்களுக்கு ஒரு கதையும் சொல்கிறாரு. பட் இந்த ஆடுங்கள்லேயே செபாஸ்டியன் அப்படின்ற ஆடு மட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்குறவங்க ஒரு மாதிரி டெரிஃபிக்காக நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த ஆட்டுக்கூட்டங்களுக்குள்ள ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த குளிர்காலம் இருக்கும் இல்லையா, அதில் பிறக்கிற ஆட்டுக்குட்டிங்களை அதுங்க கூட்டத்தில் சேர்த்துக்காது. ஸோ இந்த கூட்டத்துலேயும் அதே மாதிரி குளிர்காலத்தில் பிறந்த ஒரு குட்டி ஆடு இருக்குது. எல்லா ஆட்டுக்குட்டியை விட இந்த குளிர்காலத்தில் பிறந்த குட்டி ஆடு இருக்கு இல்லையா, அது மேலே ரொம்பவே கேர் எடுத்து நம்ம ஹீரோ நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி இவர் தங்கி இருக்க இடத்துக்கு பக்கத்தில் இருக்க சிட்டியையும் அங்கே இருக்க மக்களையும் தான் காமிக்கிறாங்க. இவரை மாதிரியே இருக்க இன்னொரு ஆடு மேய்க்கிற ஆள், அடுத்து ஒரு கறிக்கடைக்காரன், அடுத்து பூ வச்சிருக்க ஒரு பூக்கடைக்கார அம்மா, ஒரு சர்ச்சு ஃபாதர், இப்படி ஒவ்வொரு ஆளையுமே காமிச்சிட்டே இருக்காங்க. அடுத்து ஒரு போலீஸ்காரரையும் காமிக்கிறாங்க. அத்தோடு அந்த ஊருக்குள்ள புதுசாக ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரையும் காமிக்கிறாங்க ஸ்பெசிஃபிக்காக. அப்படியே நைட் டைமும் ஆயிடுது. இப்போ நம்ம ஆட்டுக்குட்டிங்க எல்லாருமே அவங்களோட இடத்துக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனால் நம்ம அந்த குட்டி ஆடை மட்டும் யாருமே கூட்டத்தில் சேர்த்துக்கல. அது மட்டும் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இந்த மலைக்கு நடுவில் நம்ம செபாஸ்டியன் மட்டும் கம்பீரமாக ஒரு பாறைக்கு மேலே நிற்கிற மாதிரி இருக்க ஒரு ஷாட்டை காமிக்கிறாங்க. இப்போ பகலில் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ தரையில் விழுந்து கிடக்காரு. அவருக்கு பக்கத்தில் நம்ம லில்லி நின்றுட்டு இருக்கா. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம ஜார்ஜ் இறந்து போயிட்டாரு. இப்போ அந்த இடத்துக்கு அதை விசாரிக்கிறக்காக அந்த போலீஸ் ஆஃபீஸர் வரான். சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ பேசுகிறான். பட் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் தான் ஒவ்வொரு ஹிண்டாக கொடுத்து இது ஒரு கொலை அப்படின்றத காமிச்சு கொடுக்குறான். இப்படி ஒரு நல்ல மனுஷனை யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னும் போது எல்லாருமே சஸ்பெக்ட் மாதிரியே இந்த படத்தில் காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம சார்ஜுக்கு ஒரு லெட்டரும் வந்திருக்கும். அதை அந்த பூக்கடைக்காரம்மா யாருக்கும் தெரியாமல் எடுத்து வச்சுட்டு தனியாக படித்து பார்த்துட்டு டென்ஷன் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஓனர் இறந்த சோகத்தை தாங்க முடியாத எல்லா ஆடுங்களுமே இப்படி ஒரு சம்பவத்தையும் மறந்துடலான்னு முடிவெடுக்குது. பட் செபாஸ்டியன் அந்த இடத்துக்கு வந்து, இல்லை என் ஓனரை என்னால் மறக்க முடியாது, அவருக்கு என்ன ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லில்லியும் மேஃபிலையும் கூப்பிட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே போகுது. பட் இந்த ஆடுங்கள்லாம் இடத்த தாண்டி வெளியே போனதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சிட்டிக்குள்ளே போகிறப்ப நடுவில் ஒரு ரோடு வருது. அந்த ரோட்டை பார்க்கும் போதே அவங்க மூஞ்சியை பாருங்களேன், எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு சிட்டிக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருக்கிட்டையும் என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமில் நம்ம ஹீரோவோட பொண்ணும் அந்த ஊருக்கு வர்றா. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பொண்ணையும் அவருக்கு இன்னொரு பையன் இருக்கான், அவனையும் ரெக்கவர் பண்ணி அவர்கிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையும் சரிபாதியாக பிரித்து உயிரெழுதி வச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக தான் நம்ம லில்லியும் அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. இப்போ அந்த உயிரை படித்து காமிக்கிற இடத்துல நம்ம செபாஸ்டியன், லில்லி, அப்புறம் மேஃபில் 3 பேர் இருக்காங்க. பட் நம்ம மேஃபில் இந்த இடத்துலையும் போயிட்டு கேரட் சாப்பிட போகிறேன்னு எதுக்குள்ளேயும் தலையை விட்டு எங்கேயோ மாட்டி அந்த இடத்தையே கலையபரம் பண்ணி அந்த மூவியில் முழுசாக படிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்த சம்பவம் பண்ணி விட்டுறான். இங்கே நம்ம ஹீரோவோட பொண்ணு தான் கொலை பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி எல்லா எவிடன்ஸும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிடைக்குது. அது எல்லாத்தையும் வச்சு அந்த பொண்ணை அரெஸ்ட்டும் பண்ணுறான். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, லில்லி கொலை பண்ணியிருக்க மாட்டா. அவங்க அப்பாவை மீட் பண்ணி பேசுறதுக்காக மட்டுமே அந்த இடத்துக்கு வந்திருப்பா. ஏன்னா ஸ்டார்டிங் சீனில் அவர் கூட்டிருப்பார் இல்லையா, நீ என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி, அதுக்காக அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவன் அந்த இடத்துக்கு வந்திருப்பாளே தவிர மற்றபடி எதுக்காகவும் அவங்க வந்திருக்க மாட்டான். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சார்ஜ் அந்த ஆட்டுக்கூட்டத்தை பார்த்துக்கிறதுக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்த அப்படியே இன்னொரு ஆடு மேய்க்கிறவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் தான் நம்ம செபாஸ்டியன் அவரோட கதையை சொல்லுது. இது ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் நாய்களுக்கு கூட சண்டை போட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ தான் அதை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து பாசமாக பார்த்துட்டு இருந்திருப்பார். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம செபாஸ்டியனால் நம்ம ஹீரோவை விட்டு கொடுக்கவே முடியல. அது போக நம்ம செபாஸ்டியனும் ஒரு பனிக்காலத்தில் பிறந்த ஆட்டுக்குட்டி, இந்த ஆட்டுக்கூட்டத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு ஆடு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆட்டுக்கூட்டம் மொத்தத்தையும் விற்க போகிறாங்க இல்லையா, ஸோ இதுங்க புதுசாக போகிற இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லில்லியும் மேஃபிலும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்க ஆடுங்க எல்லாம் ரொம்பவே கொடூரமாக இருக்குது. அதுங்க எல்லாம் இதுங்ககிட்ட இந்த இடத்துல இருக்காதீங்க, இந்த இடத்த விட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணுது. பட் அதுக்குள்ளே இவங்க 2 பேர்த்தையும் அங்கே இருக்க காவலுக்கு இருக்க நாய்க்குட்டிங்க துரத்த ஆரம்பிக்குது. அங்கே தான் மாசாக வர்றான் நம்ம செபாஸ்டியன்.
2 பேர் கூடயும் பயங்கரமாக சண்டை போட்டு 2 நாயும் ஓட விட்டுறான். பட் அந்த சண்டையில் நம்ம லில்லியோட கண்ணு முன்னாடியே செபாஸ்டியன் இறந்து போகிறான். ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ இறந்து போனார், அடுத்து இவங்களை காப்பாற்றின அந்த செபாஸ்டியனும் இறந்து போகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வழிங்களை லில்லி மனசுக்குள்ளேயே வச்சிட்ருக்கா. அண்ட் தென் இப்போ தான் அந்த குட்டி ஆடு எல்லாத்தையும் சொல்லுது, இல்லை லில்லி அந்த இடத்துக்கு வரல, இன்னொரு ஆளை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டுட்டு அது யாராக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம லில்லி, மேப்பிள், அந்த குட்டி ஆடு எல்லாம் போயிட்டு ஒவ்வொரு க்ளூவாக கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. க்ளூவாக அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு கொடுத்து கடைசியாக கொலைகாரன் யாருன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தா வேறு யாருமே கிடையாது, அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் தான். அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் எதுக்காக கொலை பண்ணியிருப்பான்னு பார்த்தா இவன் தான் நம்ம ஹீரோவோட பையனே. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஹீரோ நிறைய சொத்துக்களை பொண்ணோட பேரில் எழுதி வச்சிருக்காரு, இவன் பேரில் கொஞ்சமான சொத்து தான் எழுதி வச்சிருக்காரு. ஸோ இப்போ இவன் கொலை பண்ணிட்டு அந்த கொலைப்பள்ளியை எடுத்து பொண்ணு மேலே போடும்போது இந்த உயில் எல்லாமே 2ஆவதாக கன்வெர்ட் ஆகி இவனுக்கு வந்துடும் இல்லையா. இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நம்ம சார்ஜை கொலை பண்ணியிருக்கான். பட் இதை நம்ம டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிடுறான். கரெக்டாக அந்த இடத்த விட்டு அந்த காரை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த ஆட்டுக்கூட்டத்துக்குள்ளேயே 2 முரட்டு பீஸ் இருக்கும். அது உள்ளே அவனை காரோட வச்சு சின்ன பின்னம் வைக்கிறது. இதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட்டும் பண்ணிடுறான். அண்ட் நம்ம ஹீரோவோட பொண்ணு கடைசியாக நம்ம ஹீரோவோட இடத்த பிடிக்கிறா. எல்லா ஆடுங்களையும் ஒன்றா கூப்பிட்டு வச்சு நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி ஒரு அருமையான கதை சொல்கிறா. அந்த பனிகால ஆட்டுக்குட்டியும் நம்ம லில்லி கூட்டத்தோடு சேர்த்துட்டு முன்னாடி இடம் கொடுத்துட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே இருக்க மேகங்கள் எல்லாமே சேர்ந்து செபாஸ்டியன் மாதிரியே காட்சி கொடுக்குது. ஸோ இதோட இந்த படம் முடியுது. எப்படி இருந்துச்சு? இதே மாதிரி நிறைய படங்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்குறக்காக நான் இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் கிங் அண்ட் திஸ் இஸ் அவர் சேனல் ஃபாலன் கிங்.